தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மக்களுடைய மனங்களை மேலும் கவர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இது குறித்த ஒரு செய்தி குறிப்பை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நடமாடும் மருத்துவ சேவை ஒன்றை ஆரம்பிக்க இருக்கின்றார். அது குறித்த மேலதிக தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார். அந்த பேட்டியிலே அவர் ஒரு முக்கியமான விடயத்தை செய்ய போவதாக சொல்லியிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். நேற்று நவம்பர் மாதம் 27 மாவீரர் நாள் மிகவும் உணர்வுபூர்வமாக எங்களுடைய தாயக மக்களால் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இயற்கையினுடைய ஒரு இடைஞ்சலை தவிர வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அனுஷ்டிக்கப்பட்டது. மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த சுதந்திரத்தையும் இந்த நிம்மதியையும் தந்தவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். ஏற்கனவே கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிருந்த பேட்டியில இந்த முறை நீங்க சுதந்திரமாக கொண்டாடலாம், எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்காது, இராணுவத்தினரோ சிஐடியினரோ போலீசாரோ போட்டோக்கள் எடுக்கிறது, வீடியோக்கள் எடுக்கிறது அல்லது வேறு மறைமுகமான இடைஞ்சல்கள் செய்கிறது எதுவுமே இருக்காது என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தவர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தவர். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் சொன்னபடி செய்திருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான ஒரு நெருக்கத்தை மேலும் அதிகரிக்கும். தமிழ் மக்களுடைய மனங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய பெயர் இன்னமும் ஆழமாக பதிவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஏனென்று சொன்னா தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உச்சக்கட்ட உணர்வுபூர்வமான விடயம் என்றது மாவீரர்களை வழிபடுறது, அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறது. எனவே அதற்கு வழங்கப்பட்ட இந்த அனுமதியும் இந்த சுதந்திரமும் தமிழ் மக்களுடைய மனங்களில் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறதான் சொல்லணும். நிறைய பேர் மகிழ்ச்சியோட தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கணும். சமூக வலைத்தளங்களில் சொல்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பு நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். எங்களுடைய அன்பை அவருக்கு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா நீங்க சொன்னதை செய்திருக்கிறீர்கள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கிறீர்கள். இதே போல எதிர்காலத்தில் இன்னும் தமிழ் மக்கள் சார்பாக நல்ல நல்ல முடிவுகள் எடுப்பீங்கள். தமிழ் மக்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு இன்னும் நீங்கள் அர்ப்பணிப்போட செயல்படுவீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னா இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு மிக்க நன்றி. பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்றை இன்று வெளியிட்டிருக்கின்றார். அவர் நடமாடும் மருத்துவ முகாம் ஒன்றை நடத்த இருக்கின்றார். இந்த மருத்துவ முகாம் பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக சிறுவர்களை இலக்கு வச்சுத்தான் இந்த மருத்துவ முகாம் உருவாக்கப்பட்டிருக்குது. இருந்த போதிலும் கூட எல்லோரும் சென்று சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி மருத்துவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பாகும். ஏனென்று சொன்னா எங்களுடைய மக்கள் இந்த சுகாதாரத்துறையில இந்த மருத்துவத்துறையில எவ்வளவு நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்றது எங்களுக்கு வடிவா தெரியும். எனவே மருத்துவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்னெடுக்க இருக்கின்ற இந்த மருத்துவ முகாம் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் என ஆணித்தரமாக நம்பலாம். அதோட இலகுவாக மருத்துவரை நீங்க அணுக முடியும். உங்களுடைய நோய்கள் எல்லாத்தையும் சொல்லி அதுக்குரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஒரு பெரிய டாக்டர் என்று சொல்லி பயந்தெல்லாம் நீங்க இருக்க தேவையில்லை, அல்லது தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு காசு அள்ளி கொட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் முன்னெடுக்கப்படுற இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடக்கணும், வெற்றிகரமாக நடக்கணும். இதுக்கு தனக்கு ஒத்துழைப்பு வேணும் என்று சொல்லி மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேட்டிருக்கின்றார். எனவே இவருடைய அந்த முயற்சிக்கு உதவி செய்ய விரும்புபவர்கள், ஒத்துழைக்க விரும்புபவர்கள் அவருடன் சேர்ந்து பயணிக்கலாம். இதற்கான தொலைபேசி இலக்கங்களையும் தந்திருக்கின்றார். மருத்துவருடன் நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய நோய்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சொல்ல போறீங்கன்னு சொன்னால் அதற்குரிய தொலைபேசி இலக்கங்களையும் தந்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற இந்த தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் மருத்துவரை இலகுவாக அணுக முடியும். ஏதாவது அவசரமான பிரச்சனை என்று சொன்னால் நீங்க நேரடியாக கோல் எடுக்க முடியும் என்று சொல்லி, அல்லது அவசரம் என்று சொன்னால் நீங்கள் மெசேஜ் அனுப்ப முடியும் என்று சொல்லியும் மருத்துவர் அவர்கள் அறிவிச்சிருக்கின்றனர். அத்துடன் ஏனைய மருத்துவர்களையும் தங்களோட சேர்ந்து பணியாற்ற சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார், பகிரங்க அழைப்பு விடுத்திருக்கிறார். எனவே இதில் ஆர்வம் உள்ள ஏனைய மருத்துவர்களும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களோட சேர்ந்து பயணிச்சா அது மிகப்பெரிய நன்மையாக முடியும். அது எங்களுடைய மக்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய மக்கள் எத்தனையோ நோய் நொடிகளோட போராடி கொண்டிருக்கணும். எல்லாருக்கும் தனியார் மருத்துவமனைகளில் போயிட்டு சிகிச்சை எடுக்கிறதுக்கு காசு இல்லை. அரச மருத்துவமனைகளுக்கு போனால் அங்கே பல பிரச்சனைகள், கவனிப்பின்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே டாக்டர் அர்ச்சுனா களத்துக்கு வாரார், அவர் சிகிச்சை கொடுக்க போறார் என்று சொன்னால் மக்கள் நம்பிக்கையோட போவினம். ஏன்னு சொன்னால் தேர்தல் பிரச்சார பணிக்கு டாக்டர்
ஒவ்வொரு இடமா போன போதும் கூட சில பேர் வந்து தங்களுடைய கிளினிக் கோப்பியை காட்டி இதுக்கு என்ன செய்கிற டாக்டர், இதுக்கு என்ன செய்கிற டாக்டர்னு சொல்லி கேட்ட காட்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். எனவே மக்களுக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா மேல வந்து மிகுந்த நம்பிக்கை இருக்குது. எனவே அவருடைய மருத்துவ முகாம் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மருத்துவ முகாமுக்கு வந்து மருத்துவ உபகரணங்களும் மருந்துகளும் வாங்குவதற்கு கட்டாயம் நிதி தேவைப்படும். எனவே நான் இதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அது கொடுத்துட்டு நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தேன் என்ன மாதிரி ஏதென்று சொல்லி. எனவே இது ஒரு நல்ல முயற்சி. இது வந்து கட்டாயம் செய்யப்பட வேண்டிய முயற்சி. எங்களுடைய மக்களுக்கு நன்மை பயக்கிற ஒரு முயற்சி. எனவே வந்து இதற்கு கை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எனவே நானும் என்னுடைய பங்குக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒன்றை இதுக்கு கொடுக்க இருக்கிறேன். எனவே அதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருமாகிய, ஏனென்று சொன்னால் எனக்கு அந்த கட்சியினுடைய பேர் தெரியாது, உண்மையாகவே நான் தெரியாது என்ன கட்சி என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் எங்களோட தாயகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு இடத்துல இருக்கிறது, இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு போயிட்டு வேறு கட்சியை ஆரம்பிக்கிறது, இப்படி ஆளாளுக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்து வச்சிருக்கணும். அந்த கட்சிகளில் பேரை பாடமாக எங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? எனவே அந்த கட்சியினுடைய பேர் எனக்கு உண்மையாகவே தெரியாது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் அவர்கள் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்போ நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய போகிறேன், அல்லது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது செய்ய போகிறேன் தான் சொல்லியிருப்பார் ஆக்குமென்று சொல்லி போட்டு நானும் அந்த பேட்டியை வந்து ஃபுல்லாக வாய்ச்சி பார்த்தேன். அந்த பேட்டியில் அப்படியான ஒரு வசனம் கூட இல்லை, அப்படி ஒரு வசனம் கிடையாது. என்ன செய்ய போகிறாராம் என்றாலாம், வடக்கு கிழக்கில் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்க போகிறாராம். அந்த கூட்டணியை உருவாக்கி போட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகட்ட போய் கேட்க போகிறாராம், வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம், அதை வந்து எங்களுக்கு தாங்க சொல்லி கேட்க போயினுமாம். எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கேட்க போயினுமாம் என்று சொல்லி ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்து வச்சுக்காரு இந்த நேரத்தில். எனவே வந்து முதல்ல வந்து ஒன்று சேரட்டும் எல்லா கட்சிகளும், எந்தெந்த கட்சிகள்னு தெரியல, எல்லா கட்சிகளும் ஒன்று சேரட்டும், அதுக்கு பிறகு பாப்பம் என்ன செய்யணும் என்று சொல்லி. எனவே மக்களுக்கு சேவை செய்கிறது, மக்களுக்கு தொண்டு செய்கிறது, என்னுடைய சட்ட ஆற்றலை பயன்படுத்தி, என்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி நான் மக்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அல்லது வேறு ஏதாவது திட்டங்கள் செய்ய போகிறேன், அதெல்லாம் வாயில வரவே வராது. சுட்டு போட்டாலும் அவைக்கு வாயில வராது. மக்களுக்கு சேவை செய்கிறது இந்த மாதிரி இருந்தோண்டு அவையை ஒன்று சேர்க்கிறோம், கட்சி சேர போகிறோம். ஏன்னா அவையின் வாக்குகள் எல்லாம் பிரிஞ்சு போச்சாம், அதில் சொல்லி வச்சுக்கார். இந்த முறை வந்து வாக்குகள் எல்லாம் பிரிஞ்சு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த வாக்குகள் போயிட்டு தான். எனவே அந்த வாக்குகளை வந்து திரும்ப பெறணுமாம். அதுக்காக வந்து இப்படி கூட்டணி அமைக்க போயிடுமாம். எனவே இவைக்கு வந்து வாக்கு போடுறதா இல்லையான்றதை மக்கள்லாம் தீர்மானிக்கிறது. மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து தான் வச்சிருப்பினோம் வாக்கு போடுறதா இல்லையாண்டு. எனவே நீங்கள் சிங்கிளாக வந்தாலும் சரி அல்லது கூட்டமாக வந்தாலும் சரி, உங்களுக்கு வாக்கு போடுறதா இல்லையான்றதை மக்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டோம். எனவே மிச்சத்தை மக்களே பார்த்துக்கொள்வார்கள். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இதை ஒரு கேலி சித்திரம் என்று சொல்றதை விட ஒரு உணர்வு பூர்வமான படம் என்று சொல்லலாம். இதையும் வரைந்திருப்பவர் பெண் ஓவியர் ஷானிகா. என்னென்னு சொன்னால், இப்போ நாட்டில் வந்து மழை பெய்யுது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். அந்த மழை வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று குடை பிடிச்சி கொண்டிக்குது, பள்ளிக்கூட சீருடையோட வந்து குடை பிடிச்சி கொண்டிக்குது. அந்த குடையில் வந்து நிறைய ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகளால் அந்த மலைகள் எல்லாம் வந்து அந்த பிள்ளையை வந்து நினைக்கும். அந்த மேலே வானத்திலேருந்து பெய்கிற மழை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சிறுவர் துஷ்பிரயோகம், சின்ன வயசில் கல்யாணம் செய்கிறது, வறுமை, போஷாக்கின்மை, இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே. அதெல்லாம் தான் மழையாக பெய்யுது. அதை தடுக்கிறதுக்கு ஒரு சரியான குடை அந்த பிள்ளைகிட்ட இல்லை. அந்த ஓட்டைகளால் அந்த பிள்ளையை வந்து அந்த மழை வந்து தாக்குதுன்ற அர்த்தத்தில் வந்து பெண் ஓவியர் ஷானிகா வந்து இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறா. இது ஒரு கேலி சித்திரம் என்று சொல்ல முடியாது, இது ஒரு கருத்து படம், ஒரு ஆழமான அர்த்தமுள்ள ஒரு கருத்து படம். எனவே இதை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.